கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை பற்றி பார்க்க போறோம். வேதத்துல எல்லாரும் நிறைய கர்த்தர் பிள்ளைங்க கர்த்தரை பாடி தூச்சாங்க. கர்த்தரை பாடுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாடுறது கர்த்தர் விரும்புறார். பாட்டு பாடி துதிக்கிறது ஒரு நல்ல கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. நம்ம எதையும் பொண்ணும் பொருளும் எதையோ கர்த்தருக்கு திருப்திப்படுத்த முடியாது. அவர் பாடி துதிக்கும் போது கண்டிப்பா அதில் மகிமைப்படுறார். அதை பற்றி பார்க்கலாம். நம்மளும் எப்படி கர்த்தர் பிள்ளைகள் பாடி யார் யார் துதிச்சாங்க, அவங்க துதிச்சதுனால அவங்களுக்கு என்ன வந்ததுன்னு, என்ன ஆசீர்வாதம் வந்ததுன்னு நம்ம தியானிக்கலாம். முதலாவது இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும்போது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, இருதயத்துல பக்தியுடன் கர்த்தரை பாடணும். இந்த சங்கீதங்கள் ஞான பாட்டுகளை ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லணும். அந்த பாட்டு பாடும் போதே சிலர் சும்மா வெறும் பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு பாடும் போதே என்ன அநேகர் அந்த பாட்டுனால கேட்டு கூட மனம் திரும்பியிருக்காங்க. அந்த பாட்டு கேட்கும் போதே மனம் திரும்பியிருக்காங்க. பாட்டுல அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. இன்னொரு வசனம் கொலோசியர் 3:17, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகி பிதாவாகிய தேவனை சோத்தரியுங்கள். இப்போ எதை நீங்க செய்தாலும் சரி, கர்த்தரை பாடி தூச்சா கூட அதை கர்த்தர் செய்வார்னா, நீங்க சோத்தரிக்கும் போது பாடும்போது கர்த்தர்னால மகிமைப்படும். இப்போ வேதத்துல பார்க்கும்போது ஆரோனின் சகோதரி மிரியாம், அந்த அம்மா அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியில வந்த பிறகு அவங்க பயணப்பட்டு போகும்பொழுது எதிர்க்க செங்கடல் வந்தது. இந்த செங்கடல் இருக்குது, இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை, முன்னால செங்கடல், பின்னால எகிப்தியர் ரதங்கள்ல குதிரையில துரத்தின்னு வராங்க. ஜனங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க முறையிடுறான். கர்த்தர் நோக்கி பார்த்தாரு மோசே. கர்த்தர் கோலை நீட்டு பாடினாரு. கோலம் செவன் 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 நீட்டின உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ரெண்டா பிளந்துச்சு. அப்படியே சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்து இந்த பக்கமா அந்த பக்கமா சுவர்மா நிக்குது, மதில் சுவர்மா நிக்குது. ஒரு பயங்கர தடையை கர்த்தர் மாற்றி போட்டு அந்த 2 சுவர் போல் நின்றதுனால அந்த சமுத்திரத்துல அப்படி வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க. இவங்கள பின்னால எகிப்தியர் வந்துட்டாங்க ரதத்துல குதிரையில. கர்த்தர் அதுக்கு கிரிச்சி ஆரம்பிச்சாரு. அந்த ரதங்கள்ல என்ன ஆகுதுன்னா சக்கரங்கள்லாம் கழண்டுச்சு. முன்னால போக முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஐயோ, இந்த தேவன் யுத்தம் பண்றாரு, நம்ம திரும்பி தான் போனோம்னு யோசிக்கும் போது அதுக்குள்ள அவங்க எல்லாரும் கடந்து அக்கறை போயிட்டாங்க. யார்? இஸ்ரவேல் ஜனங்க அக்கறைக்கு போயிட்டாங்க. அக்கறைக்கு அவங்க போனதுனால இவங்க நடு சமுத்திரத்துக்கு வந்துட்டாங்க எகிப்தியர். உடனே கர்த்தர் சொன்னாரு மோசே கிட்ட, கோல் நீட்டுமான. கோல் நீட்டினா மறுபடியும் பிளந்து அந்த சமுத்திரம் அப்படியே மூடிடுச்சு. மொத்த பேரும் செத்துட்டாங்க. அப்படியே பாருங்க. அதை பார்த்ததும் மிரியாமையும் இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா பெண்கள்லாம் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பூரை தட்டி நடனம் ஆடி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஆரோனின் சகோதரியாக மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில தம்பூரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் தம்பூர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனாங்க. தம்பூர் முன்னால யார் போறது? ஆரோனி சகோதரி மிரியாம். தம்பூர் வாசிச்சுனே பாட்டு பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க. எல்லா பெண்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க, தம்பூர்களோடும் நடனத்தோடு துதிச்சாங்க. இப்போ கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது ஆமா சோத்திரம் அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லா பாடி துதிக்கணும். அப்படி பாடி துதிக்கும் போது கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க கஷ்டங்க பிரச்சனை இப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. சிவந்த சமுத்திரத்தை போல தடைகள் வரலாம். தடைகள் வந்தாலும் அந்த தடையை உடனடியாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் நோக்கி பார்த்தா தடையை முழுசும் நீக்கிடுவாரு. ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. அவர் ஜெயத்தை கொடுத்த உடனே என்ன பண்ணணும், நல்லா கர்த்தரை பாடி துதிக்கணும். ஜெயத்தை கொடுத்தாதான் பாடி துதிக்கணும்னு இல்லை. என்ன செய்யணும்னா, எப்பவுமே கஷ்டம் துன்பம் வந்தாலும் பாடி துதிச்சு பாருங்க, உங்களுக்கு உடனடியா அந்த பிரச்சனைல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அதுல 21ஆம் வசனம் 15-21 மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலை தள்ளினார் என்று பாடினார்.
பாருங்க, கத்தரை பாடுங்க, துதிங்க. குதிரை வீரர்லாம் கீழே என்ன பண்ணிட்டாரு, தள்ளி தள்ளி சாகடிச்சிட்டாரு. நல்லா பாடுங்க, துதிக்கன்றாரு. இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னா, கண்டிப்பா கர்த்தர் நம்ம துதிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். பாடி துதிக்கணும். எனக்கு குரலே இல்லை, எனக்கு நல்ல பாட்டு ராகம் தான். குரல் எல்லாம் கத்தர் பார்க்க மாட்டாரு. உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழ்ந்து கத்தரை துதிச்சு பாடுறியா, நீ பாடும் போதே உன் பிரச்சனை விடுதலை கண்டிப்பா கொடுப்பார். நீங்க வேணா செய்து பார்க்க, கண்டிப்பா பிரச்சனைல இருந்து என்ன பண்ணுவாரு, விடுதலை கொடுப்பார். அதனால நம்ம என்ன செய்யணும், இப்படி கத்தரை துதிக்கணும்னு விரும்புறாரு. அடுத்தது 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இதுல கோகாத்தியரின் புத்திரிலும் கோராகியரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதிச்சாங்க. பாருங்க, கர்த்தரை எப்படி துதிக்கணுமா, மகா சத்தம். ஏன் அப்படி கத்துறீங்க சொல்லலாம். கத்தி கர்த்தரை துதிச்சு பாடணும்னு கர்த்தர் விரும்புறாரு. யார் கேட்டாலும் அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கு. அதனால இந்த கோகாத்தியர் புத்திரர் மாதிரி நம்ம கூட என்ன பண்ணோம், எழுந்து இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். சத்தமா துதிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். யாரும் கேட்காத, அவங்க கேட்டு அதெல்லாம் இல்லை. நீ கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு துதித்து பாடிப்பாரு, உன் பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பாரு. நிச்சயம், அது ரொம்ப நிச்சயம். இது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, 2 நாளாக 20, 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த யோசபாத் ராஜா பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா நிறைய பேர் வந்துட்டாங்க. என்ன செய்யற, யுத்தத்துக்கு வராங்க. வந்து அம்மன் புத்திரர் வராங்க, யூதாவுக்கு அம்மன் புத்திரர் வந்துட்டு மோவாபியர் வராங்க, சேயீர் மலை தேசத்தார் 3 ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. இவர்கிட்ட அவ்வளவு படபலம் இல்லை, யார்கிட்ட யோசபாத்துக்கிட்ட. என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ஞானமா ஒரு காரியம் செய்தார். என்னன்னா, ஆண்டவர்கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு, பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் குழந்தைங்கள இருந்து எல்லாரும் கூப்பிட்டு ஒரு உபாசம் போட்டு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, எனக்கு என்ன செய்ய தெரியல, பலமுள்ளவரும் பலமற்ற உபதேசிக்க லேசான காரியம், உபதேசியம் என்ன செய்ய தெரியலன்னு கேட்டப்போ கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். நீ ஒன்னும் வேணா, யார்கிட்ட இங்க போய் அங்க போய் எங்க எதுவுமே செய்யாத, இந்த ராணுவ வீரர் நிக்க வச்சுட்டு முன்னால பாடி துதிக்கிறவன் நிக்க வச்சு பாட வைக்கிறார். உடனே அவரு எவ்வளவு விசுவாசம் பாருங்க. என்ன கத்தாவே, எல்லாரும் சண்டைக்கு 3 தேசத்தாரு முன்னா வந்தா நாங்க பாடினா என்ன ஆகும், அப்படி எல்லாம் கேட்கவே இல்லை. கத்த சொன்னா கீழ்படி, ஒண்ணுதான் சொல்ல, அவர் யுத்தமே பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. பாடி துதிங்க, கத்தரை எட்டி கொடுப்பாரு சொன்னார். அப்போ அதை உடனே விசுவாசித்து, அதே மாதிரி இந்த போர் வீரருக்கு முன்னால பாடுறவங்க நிக்க வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, பாட சொன்னாருன்னா, கத்த நல்லவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லிட்டு பாட துதி செய்ய தொடங்கினாங்களாம். பாடி முடிக்கல, தொடங்கினாங்க, அவ்வளவுதான். கத்தரை வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாடி துதிக்கு செய்ய தொடங்கின போது என்ன நடந்துச்சுன்னா, யூதாவுக்கு விரோதமா வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரு, மோவாபியரு, சேயீர் மலை தேசம் எல்லாம் 3 ஆளு 3 கும்பல் 3 தேசத்தாரு வராங்க. யுத்தம் வெட்டுன்னு வரும்போது கர்த்தர் ஒரு காரியம் செய்தார். என்ன காரியம் செய்தார்னா, ஒருவரை ஒரு என்ன பண்ணாங்களாம், அவங்களே வெட்டிக்கினாங்க. இவங்க கிட்ட சண்டைக்கு வரல, இவங்களும் சண்டை பண்ணல. இவங்க பாடி துதி தொடங்க செய்ய தொடங்கினாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒருத்தர் 3 ஆளுங்க அவங்களே வெட்டி 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 மொத்தம் ஒரு ஆளுக்கு மிச்சமாடு எல்லாமே செத்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இதுல கேட்கும் போது, இதுல இருந்து நம்ம கத்த என்ன சொல்றாருன்னா, அவங்க பிரச்சனை வருதா, வியாதி இருக்குதா, அவங்க ரொம்ப குழப்பமாகுதா, என்ன செய்யுதுன்னே தெரியலன்னு யோசிக்கிறியா, ஒரு காரியம் செய், ஒரு காரியம் செய்து பாரு. இது வசனம், இது என் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வசனம். பாடி துதி செய்ய தொடங்கு. கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. துதிச்சு பாடு, ஸ்தோத்திரிச்சு பாடு. இந்த பாத பாட்டுலாம் எவ்வளவு அருமையான பாட்டுங்கன்னா, அது துதி பாட்டுங்க நிறைய இருக்குது. அதனால துதி செய்ய தொடங்கி பாடு, விசுவாசத்தோடு இப்ப நீ பாடி பாரு. கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ண பாரு, உன் பிரச்சனைக்கு எதிர்க்காக வந்தவங்க எல்லாம் தோல்வி அடைஞ்சு எல்லாம் செத்த மடிஞ்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆனால் நீ கவலையே படாத, நீ பாடி துதி. உனக்கு விரோதமா வந்த சத்துருக்கள் எல்லாம் மடங்கடிக்கப்படுவாங்க. உனக்கு விரோதமா எல்லாம் வர எல்லா பிரச்சனையும் எல்லாம் ஒழிஞ்சு போகும். கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல புதிய பாடல, நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டுள்ளதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரிலதான் பவுலு சீலாவும் ஊழியம் செய்ய போனான். ஜெபிக்கிறதுக்காக போறாங்க. கடற்கரையில போகும்போது ஒரு அசுத்தாவை பிடிச்ச ஒரு
பொம்பளை வந்து இவங்களை புகழ்ந்து சொல்லுது, இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய ஊழியம் அப்படிதான் சொல்லுது அது. இவருக்கு என்னன்னா, இந்த பிசாசு என்னத்துக்கு நம்மள புகழ்றது, பிசாசு என்னாரு அவ்வளவுதான். அந்த பிசாசு போயிடுச்சு. அது குறி சொல்ற ஆவி. அந்த குறி சொல்ற ஆவியை வைத்து கொஞ்சம் ஜனங்க பழிச்சிருந்தாங்க. ஏமாத்தி ஜனங்கிட்ட துட்டு வாங்குறது, குறி சொல்ல வைக்கிறது, துட்டு வாங்குறது, அந்த மாதிரி பழிச்சிருந்தாங்க. சும்மா உனக்கு ஒரு பிசாசுன்னு சொன்னா ஓடிடுச்சு. பிசாசுன்னு ஓடிடுச்சு. அப்ப அவங்க பழைப்பே போயிடுச்சேன்னு அந்த ஒரே ஒரு காரணத்தினால அந்த பவுலியும் சீலாவும் அடிச்சு ரத்த கனமாகி ஜெயில வேற போட்டாங்க. போட்டுட்டு உள்ள காவல அடிச்சுட்டாங்க. அடிச்சா நம்மனா என்ன பண்ணிப்போம்? என்ன ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி இப்படிதான் கேட்கறாங்க கத்திர பிள்ளைங்க. இப்போ நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன செய்தேன்? எனக்கே இந்த கஷ்டம் வந்துச்சு? இது என்ன ஏது இப்படி எல்லாம் கத்திட்டு கேட்கக்கூடாது. அவங்க கிட்ட நம்ம பாடம் கத்துக்கணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் உள்ள காவல் அடிச்சா நல்லா இருந்தாங்க. அவ்வளோ வலியோ ரத்தமோ தெரியல. ஆனா ஒண்ணு பண்ணாங்க. நடு இரவுல, நடு ராத்திரில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினாராம். பாருங்க எவ்வளவு ஆச்சரியம். இது துதித்து பாடுற நேரமாவது, நடு இரவு, அதுவும் கரணகாயம், ரத்தம் ஒழுகுது, எவ்வளவு வலி வேதனை. அது ஒரு பக்கம் வலி, ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம்னு சொன்னா, இன்னொரு காரியம் என்னன்னா, என்னத்துக்கு நம்மளுக்கு கத்தரிதை அனுபவிச்சாருன்னு இப்படி கேள்வி கேட்க சொல்லுவான் பிசாசு. அவங்க அதை பற்றி கவலையே இல்லை. இதுல ஏதோ ஒரு நன்மை வச்சுக்கிறாரு. நம்மளுக்கு ஒன்றும் தப்பு செய்யாத அடி காயத்தோட ஜெயில போட்டாங்கன்னா, இது கத்தருக்கு தெரியாத நடக்கல, இதுல ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கான்னு சொல்லி விசுவாசத்தோட கத்தரப்ப ஜெபம் பண்ணி பாடி துதிச்சாங்க நடுராத்திரில. அப்படி துதிச்சுக்கும் போது அது என்ன பண்ணாங்க, அங்க எல்லாம் கைதிக்கு தானே, எவ்வளவு பேர் கொலைக்காரோ, எவ்வளவு திருடவோ, எவ்வளவு பேர் எல்லாம் ஜெயில இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கைங்களை வழங்கி போட்டு, இவங்களுக்கும் வழங்கு போட்டுக்குது, அவங்களுக்கும் வழக்கு போட்டுக்குது. இவங்க பாடி தூச்ச உடனே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு. பெரிய பூகம்பம் இதெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டான். இந்த கதுங்கெல்லாம் திறந்துச்சு, கையில இருக்கிற விலங்குங்கெல்லாம் திறந்து எல்லாம் உடஞ்சி போச்சு மொத்தம். இதெல்லாம் கேட்டுட்டாங்க பாருங்க, திருடுங்க ஜெயில இந்த கைதிங்கெல்லாம். அவங்க யாரும் ஓடவே இல்லை. இவங்க பாடின பாட்டு அவங்க எல்லாம் கூட வசனத்தை கேட்டு மறந்துடுற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க பாட்டு எவ்வளவு வல்லமல்லையுது. சந்தோஷத்தோட பாடுறாங்க, முறுமுறுப்பு பாடல. இது ஒரு நன்மை தான் செய்தாரு, எனக்கு அதை பற்றி கவலை, நல்ல ஜெபம் பண்ணி துதிச்சு பாடினாங்க. துதிச்சு பாடினப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அது அப்படியே அப்பெல்லாம் இந்த மாதிரி கரண்ட் லைட் எல்லாம் கிடையாது இல்லையா, எல்லாம் இருட்டுல தான் இருக்கிறாங்க. அந்த எங்க தீபம் வச்சிருப்பாங்களே என்னவோ, அந்த ஜெயிலர் என்ன பண்ணா, ஐயோ கதவும் திறந்துச்சு, கை 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 செங்கிலி எல்லாம் அறந்து போச்சு, மொத்த திருடம் ஓட்டுப்பாங்க. இவங்களும் ஓட்டுப்பாங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு சிரசேதம் பண்ணுவான் ராஜா. அந்த சிரசேதம் பண்றதுக்கு நம்மளே குத்தின் செத்துடலான்னு அவர் பிளான் போட்டார். உடனே இவங்க கத்தர் பிள்ளைங்க அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு உடனே, இவங்களுக்கு ஒன்றும் பண்ணிக்காத, நாங்க யாரும் போல இங்கதான் இருக்கிறோம்னு சொன்னாங்க. உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. தீபம் எடுத்துன்னு வந்து, ஆண்டவன் மாதிரி வாங்க, நாங்க ரட்சிக்கப்படுத்தி என்ன செய்யணும், வீட்டுல எடுத்துன்னு போய் அவங்களுக்கு காயத்தெல்லாம் கட்டி அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட வசனம் சொல்லி கேட்டு, வசனம் சொல்லும் போது குடும்பத்தார் முழுசும் ரட்சிக்கப்பட்டு, குடும்பத்தார் முழுசும் ஜனங்களாம் குடும்பத்தோடு ஞானசனம் அடிச்சுட்டாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இவங்கெல்லாம் எங்கன்னா பிரசன் கேட்டு சர்ச்சுக்கு வரப்போறாங்க, வரமாட்டாங்க. அந்த ஜெயில வச்ச இவங்க இந்த கைதிங்க எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியல. இப்போ நம்ம பாடி துதி செய்த போது அந்த ஜெயிலர் குடும்பம், அந்த இதுல சிறைசாலைங்க எல்லாருமே மனம் திரும்பினாங்க. அதனால நீ பாடி துதி, முறுமுறுக்காத. கஷ்டம் வரும்போது இது ஏன் ஆண்டவர் ஏன் அப்படி செய்தாரு, அவர் தெரியாதா, நான் தீமைச்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க, ஏன்னு கேட்காதீங்க, ஒண்ணு செய்யுங்க, பாடி துதிங்க. பிரச்சனையும் கத்தர் மாத்திருவாரு. அப்படியே அருமையா விடுதலை ஆயிட்டார். பிரச்சனையை மாத்துவார், அநேகருடைய பிரச்சனையை கத்தர் மாத்துவார். கத்தர் நாம ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஒரு வசனம் இருக்குது, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அந்த புஸ்தகத்தை அவர்கள் வாங்கின போது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்களை தாங்கள் மண்டலங்களையும் பரிசுத்தவானுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவங்க கத்தரை துதிச்சாங்க. யார் யாரு? 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், சுரமண்டலங்கள் எல்லாம் வாசித்து என்ன பண்றாங்க, இந்த கத்த நிறைந்த இந்த ஜனங்க பண்ற ஜபம்லாம் என்ன பண்றாங்க, தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடிச்சுன்னு ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக விழுந்து கத்த தூச்சாங்க. பாருங்க, நம்ம பண்ற ஜபம்லாம் வேஸ்ட் ஆகாது. அதான் வசனம் சொல்றது. நீங்க எதற்காக ஜெபம் பண்றீங்க? புள்ள மனம் திரும்பலையே, என் புருஷன் மனம் திரும்பலையே, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வேதனை, கவலைப்படாதீங்க. நீங்க அழுகுனே அழுவெல்லாம் கழுதுனே கண்ணே யோசிக்கிறீங்களா? அழுகையெல்லாம் கத்தரு, அழுகிய ஜபத்தெல்லாம் என்ன பண்றாரு,
தூபம் கரையில் நிறைந்த பொற்கலசங்கள் எல்லாம் எடுத்து பரவ ஓ, நீங்க அழுது ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, பாடும் போது, இவங்க செய்யற மாதிரி என்ன பண்ணுவாரு? நம்மளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாரு. அநேகருக்கு ஆசீர்வாதமா கத்தரை மாற்றுவாரு. அது இந்த வெளிப்படுத்த சுவிசேஷம் 5:9 தேவரீய புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டு என்ன பண்ணாங்க, எங்களை ரட்சித்தீங்களேன்னு அவங்க பாடுறாங்க, துதிக்கிறாங்க. இப்ப நம்ம பாடணும், கத்தரை துதிக்கணும். கத்தர் கொடுத்த நம்ம ரட்சிப்புக்காக கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நினைச்சு கத்தரை துதிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த அதிலே 10 பாருங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில அரசாளும் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாருங்க, நாங்க தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களை மாத்திட்டாரு, ஆசாரியர்கள் ஆக்கிட்டாரு. அதனால நாங்க பூமியில அரசாளுவோம்னு புதிய பாட்டை பாடினாங்க. அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஆசாரியர்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி தான் ஆசாரியர். அவங்கதான் ஆசாரிய ஊழியம் செய்யணும், மற்றும் யாரும் செய்யவே முடியாது. ஆனா இந்த நாள்ல அப்படி இல்லை. கத்தர் நம்மள பாவிகளா இருந்த நம்ம ரட்சித்தது மட்டும் இல்ல, நம்மள ஆசாரியர் அவர் ராஜாக்களை கத்தர் மாத்திருக்கிறார். அதனால அவங்க துதிச்சது மட்டும் இல்ல, நம்ம பூமியில அரசாழ்வோம் கத்தர் செய்த இந்த ஆசீர்வாதம் நினைச்சு நம்ம கூட பாடி கத்தர் துதிக்கணும் விரும்புறார். ஏன்னா உதவாத பாவிங்க நம்மளை ரட்சித்தது மட்டும் இல்ல, ஆசாரியர் ராஜாக்களா மாத்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்கள போல நம்மளும் துதிக்க கடமைப்பட்டிருக்கோம். அதனால துதினால பாடல்னால பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நீங்க கஷ்டத்துல துன்பத்துல பிரச்சனையில பாடுங்க, துதிங்க. வேற ஒண்ணுமே அழுவாதீங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க, பாடி துதிங்க. கத்தர் எல்லா பிரச்சனையும் மாற்றி வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற்றுவா செய்துதான் பாருங்க. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியை துதிக்கிறையா. ஆண்டவரே, நீங்க ஜனங்க பாடி துதிக்கணும், நாங்க பாடி துதிக்கணும் நீங்க விரும்புவீங்கப்பா. ஆண்டவரே, வேதத்துல பழைய ஏற்பாடுலாம் பாடி இருக்கிறாங்க, புதிய ஏற்பாடுலாம் பாடி துதிச்சிருக்காங்கப்பா. இதை போல நாங்களும் கத்தாவே கஷ்டங்கள் பிரச்சனையின் மத்தியில பாடி துதித்த போது எப்பேற்பட்ட பிரச்சனையை முற்றிலுமா மாற்றி விடுதலை கொடுத்து ஆச்சரியமான ஆசீர்வாதமா நடத்துனீங்கப்பா. அதை நினைச்சு நாங்கள் துதிக்கிறையா. எங்க கூட பிரச்சனை, துன்பம், தடை, வேதனை, விசாசின் பிடி எவ்வளவு வருதப்பா. வந்தாலும் இதுக்காக நாங்கள் கற்றுக்கப்படாதபடி, ஏன் ஆண்டவரை ஏன் அவரை கேட்காதபடி கத்தரை துதித்து பாடும்பொழுது இந்த பிரச்சனைகளை எப்படி வேதத்துல படிச்ச மக்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களோ அப்படி இது கேட்கிற ஒவ்வொருக்கும் விடுதலை தரவணமான கேட்கறையா. அது எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே அதன் மத்தியில பவுல சீலா போல துதிக்கட்டப்பா. ஆண்டவரே துதிக்கட்டப்பா. கத்தர் செய்த நன்மைகளை கத்தாவே ஆண்டவரே சூத்திரிக்கிற ஆரோன் சகோதரி மிரியாம் பாடி நடனமாடல் துதிக்கிட்டோமாப்பா. ஆண்டவர் வெளிப்படுத்த விசேஷத்துல ராஜாக்களும் ஆசாரம் ஆக்கின அவளை துதித்தது போல எங்களையும் கத்தாவே பாவிகளா எங்களையும் ரட்சித்து ராஜாக்களாக ஆசாரெல்லாம் மாற்றினதுனால ஜீவ காலம் எல்லாம் துதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. பிரச்சனை இருக்க எல்லா மக்களுடைய துதிய சோத்திரத்தை ஜபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.